Hi friends, welcome back to Ragos creation. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ல இருந்து ஒரு கும்பம் எப்படி ரெடி பண்ணலாம். அதாவது நவராத்திரி கொலுவுக்கு வைக்கக்கூடிய டெக்கரேட்டிவான ஒரு கும்பம் ஷேப் எப்படி நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ல இருந்து தயாரிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்துட்டு அதனுடைய வளைவான அந்த மேல் பகுதியை நான் வெட்டி எடுத்துர்க்கேன். இத தான் நம்ம பாத்தீங்க அப்படினா இந்த கும்பத்தோட அடிப்பகுதி பானையா நம்ம யூஸ் பண்ண போறோம். இதனுடைய எட்ஜஸ் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் அழகா இருக்குிறதுக்காக வளைவா வரைஞ்சு அதையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு பானை ரெடி. இந்த பானைக்கு மேல வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் ரெடி பண்ணனும். அதுக்கு பாத்தீங்க அப்படினா நான் பேப்பர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ வேஸ்ட் பேப்பரை எடுத்து நல்ல டைட்டா பால் மாதிரி நல்லா உருட்டிக்கங்க. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பேப்பர் யூஸ் பண்ணி அதை நல்லா டைட்டா பால் மாதிரி உருட்டிட்டு தேங்காய் ஷேப் கொடுக்கிறதுக்காக இன்னொரு ஒரு பேப்பர்ல சென்டர்ல இந்த பாலை வச்சுட்டு மீதி அதனுடைய ஓரங்கள் எல்லாம் மேல் நோக்கி நல்லா முறுக்கிக்கங்க. எந்த அளவுக்கு டைட்டா நீங்க முறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு தேங்காயோட அடிப்பகுதி உருண்டையாவும் மேல அந்த குடிமை பகுதி கூர்மையாவும் இருக்குமல்ல அந்த அளவுக்கு நீங்க அதை ஷேப் பண்ணி நல்லா முறுக்கிக்கங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம பெயிண்ட் பண்ணி இத தான் நம்ம தேங்காவா யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ரெடி பண்ணின இந்த தேங்காய் மாடலை நம்ம அந்த பானையில கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகுதா அப்படினு வச்சு செக் பண்ணி பார்த்துக்குவோம். அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த பானையை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணனும். அதுக்கு நான் வேஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் அட்டையை தான் எடுத்துட்டு அதனுடைய ரவுண்ட் ஷேப்பா வெட்டி அதை தான் பானையோட அடிப்பகுதியா யூஸ் பண்றேன். இப்போ இந்த அட்டைக்கு மேல பாத்தீங்க அப்படினா ஃபோம் ஷீட் ஒட்டிக்க, அதாவது கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டி ரெடி பண்ணியிருக்கேன். இதனுடைய விளிம்புகள்லையும் மேல் பகுதியிலையும் ஒட்டி இதை ஒரு பிளேட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே தான் அந்த பானையை நம்ம பெயிண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம ரெடி பண்ண தேங்காய்க்கு மேலே அந்த தேங்காய் கலரும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வீட்டில் யூஸ் பண்ண தேங்காவோட வேஸ்ட்டு தேங்காய் நார் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் அது மேலே ஒட்டி ஒரிஜினல் தேங்காய் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் மாவிலை வைக்கணும். ஸோ அது சார்ட் போர்டில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பரில் வெட்டி பெயிண்ட் பண்ணி அதையும் லீஃபாக ரெடி பண்ணிக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
you.